சிஐடி கிரைம் தொடர். இது ரொம்ப விசித்திரமா இல்ல? உனக்கு எப்படி ஆக்சிடென்ட் நடந்ததோ அதே மாதிரி ஒரு ஸ்கெட்ச் வந்திருக்கு. அப்படியே இருக்கு பாரு. ஆமா சார், எனக்கு அதை பார்த்த உடனே ரொம்ப அதிர்ச்சி ஆயிருச்சு. படத்துல எப்படி இருக்கோ அப்படியே நடந்தது. சரி, இந்த கவர் உனக்கு யார் கொடுத்தது? இது இன்னைக்கு காலையில பேப்பரோட என் வீட்டுக்கு வந்தது. சார், பேப்பர்ல தினம் நடக்கிற செய்தி வரும்னு எனக்கு தெரியும். இந்த டிராயிங் என்ன புது டெக்னிக்கா? மத்தவங்களுக்கு எச்சரிக்கை விட? இல்ல பங்கஜ், இல்ல. இது பேப்பர்காரன் போடல. இது அந்த கொலைகாரன் செஞ்சதுதான். அதாவது தயாவை அட்டாக் பண்ணானே அந்த கொலைகாரன். அப்படி இல்லைன்னா வேற யாரோ. அதுவும் தயா மேல அக்கறை உள்ளவன். தயாவுக்கு நடக்க போற ஆபத்தை முன்கூட்டியே சொல்லியிருக்கான். அப்படி பண்ண அவன் யாரா இருக்கும்? சார், இந்த அக்கறை உள்ள நல்ல மனுஷனுக்கு இது நடக்க போகுதுன்னு எப்படி சார் தெரியும்? அப்படியே ஒருவேளை தெரிஞ்சிருந்தா கூட தயா கிட்ட போன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. எதுக்கு இப்படி டிராயிங் அனுப்பணும்? அதுதான் எனக்கும் புரியல. அததான் நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இத வரைஞ்சவன் யாரா இருப்பான்? பாஸ், தெரிஞ்சிடும்.
இந்த முடிய வச்சோம், அப்புறம் இந்த கவர்ல இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வச்சோம் அந்த ஆள் யாருன்னு தெரிஞ்சிரும். யார் இதை அனுப்புனாங்கன்னு தெரிஞ்சிரும். கொஞ்சம் டைம் கொடுங்க. கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிரு சலோங்கி. ஓகே சார். சார் எனக்கு என்னமோ இந்த வேலையை பங்கஜ் தான் செஞ்சிருப்பான்னு தோணுது. என்னது? அட நான் நான் எதுக்கு அதெல்லாம் செய்யணும்? ஏன்னா நீ டிசிபி சித்ரவலி சாரோட ஆளு. சார் நான் நிஜமா சொல்றேன் சார், அந்த மாதிரி எதுவும் நான் செய்யல சார். இல்ல ஸ்ரேயா, பங்கஜ் டிசிபி சித்ரோலியோட ஆளுங்கிறது உண்மைதான். ஆனா இவன் என்னைக்குமே எனக்கு எதிராக செயல்பட மாட்டான். மனசளவுல இவன் ரொம்ப நல்லவன் சார். சரி தயா, இந்த அட்டாக் நடக்கும்போது உன்னை சுத்தி எத்தனை வண்டிங்க இருந்தது? வண்டி நம்பர் ஏதாவது ஞாபகம் இருக்கா? அந்த கிரேனோட நம்பர் எனக்கு ஞாபகம் இருக்கு. அந்த கிரேனோட நம்பர் உனக்கு ஞாபகம் இருக்கா? ஆமா சார். அது போதும். முதல்ல அந்த கிரேன் காரணம் தூக்குங்க. சொல்லு. FDB 9514. அந்த கிரேன் உன்னோடது தானே? சொல்லு, உன்னோடது தானே? ஆமா சார், என்னோடது தான். அந்த அந்த கிரேன் என்னோடது தான் சார். அப்படின்னா நீ எதுக்காக அப்படி செஞ்ச? ஒரு சிஐடி ஆபீசரை எதுக்காக அட்டாக் பண்ண? ஏன் செஞ்ச? சிஐடி ஆபீசர் மேல அட்டாக்கா? ஆமா, சிஐடி ஆபீசர் மேல தாக்குதல். அதுவும் இன்னைக்கு காலையில 9 மணிக்கு ஜுவாலா ரோட்ல உன்னோட இந்த கிரேனை வச்சு சிஐடி ஆபீசர் தயாவை அட்டாக் பண்ணிருக்க. செஞ்சியா இல்லையா? ஆனா சார், என்னோட கிரேன் நேத்து காலையில இருந்து காணாம என்ன போயிடுச்சு. கதை விடுறியா? கிரைன் திருடு போயிடுச்சான். உன் கிரைன் என்ன பிள்ளைங்க விளையாடுற சைக்கிளை திருடிட்டு போறதுக்கு? எப்ப திருடு போச்சு? அது எப்படி திருடு போச்சு? என்னோட புது டிரைவர் இன்னைக்கு காலங்காத்தால அந்த கிரேனை எடுத்துக்கிட்டு எங்கேயோ போயிட்டான். எனக்கு பல லட்சங்கள் நீ நஷ்டமாயிடுச்சு சார். போய் சொல்லிக்கிட்டே இருக்க. யார் பேச்ச கேட்டு தயா சார் மேல அட்டாக் பண்ணா நீ கிரேன் அனுப்பி இருக்க? இங்க பாரு, ஒழுங்கு மரியாதைய உண்மையை சொல்லு. நான் எதுக்கு சார் போய் சொல்லணும்? இன்னைக்கு எந்த புக்கிங்கும் கிடையாது. அப்புறம் நான் எதுக்கு சார் அனுப்பணும்? உன்னோட டிரைவர் யாரு? அவனோட பேர் என்ன? பூஷன். அவன் பேர் பூஷன் சார். 2 வாரத்துக்கு முன்னாடி தான் சார் அவனை நான் வேலைக்கு சேர்த்தேன். பூஷன் திருட்டு பசங்களே ஒரு வேலைக்கு வச்சிருக்காரு சார். அவன் இப்படி எல்லாம் செய்வான்னு தெரிஞ்சிருந்தா அவனை நான் வேலைக்கே சேர்த்திருக்க மாட்டேன் சார். அவனை கம்பெனி உள்ளவே நுழைய விட்டுருக்க மாட்டேன் சார். அப்படியா? வேலையில சேர்க்கறதுக்கு முன்னாடி அவனோட டீடைல் நீ செக் பண்ணியா? அவனோட இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணியா? ஆமா சார். சரி, காட்டு அந்த டீடைல்ஸ். கண்டிப்பா சார். ஒரு நிமிஷம் தரேன் சார். இதான் சார். கூடவே உன்னுடைய டீடைல்ஸும் தர வேண்டியிருக்கும். சோ இவன் தான் அந்த பூஷனா? சார் இங்க பாருங்க, இவன் பேர் பூஷன் கிடையாது, ரவி. ஒரு பழைய கிரிமினல். பழைய கிரிமினல் ரவி? இந்த ரவி ஸ்மக்லிங், ட்ரக் டீலிங், லிக்கர்ஸ் இந்த மாதிரி பல டீலிங் பண்ணிருக்கான். 2009 அவனை தூக்கி ஜெயில போட்டாங்க. அங்க இருந்து அவன் தப்பிச்சு போயிருக்கான். ஆனா அவனுடைய உண்மையான முகம் யாருக்கும் தெரியாதா என்ன? 6 வருஷத்துக்கு அப்புறம் அவன் திரும்ப வந்திருக்கான், தயாவை கொலை பண்றதுக்காக. இந்த பெயிண்டிங்க கூட அவன் தான் அனுப்பியிருப்பான் சார், நமக்கு சவால் விடுறதுக்காக. இல்ல பாஸ், அவன் அந்த பெயிண்டிங்க உங்களுக்கு அனுப்பி வைக்கல, அந்த சவாலையும் அவன் விடல. தயா உனக்கு ஒரு பெயிண்டிங் வந்ததுன்னு சொன்னல, அது ரவி அனுப்பல. அப்ப வேற யாரும் அனுப்புனது? இங்க பாருங்க பாஸ், நான் அந்த முடிய DNA டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன், ஃபிங்கர் பிரிண்ட்ஸையும் செக் பண்ணேன். தயாக்கு அந்த பெயிண்டிங் அனுப்பி வச்சது ஏதோ ஒரு சின்ன குழந்தை தான். என்னது? குழந்தையா? அந்த குழந்தைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 10 வயசு தான் இருக்கும். ஓ, அவ்வளவு சின்ன பொண்ணுன்னா அந்த சின்ன பொண்ணுக்கும் கிரிமினலுக்கும் அப்படி என்ன சார் சம்மந்தம் இருக்க முடியும்? தயாக்கு இப்படி ஒரு விஷயம் நடக்க போதுன்னு அவளுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? அங்கதான் விஷயமா இருக்கு. ஒருவேளை இப்படி நடந்திருக்குமோ? அந்த சின்ன பொண்ணு ரவியோட பக்கத்து வீட்லயே இல்ல எதிர் வீட்லயே இருந்திருக்கலாம்ல. ஆனா ஏதோ ஒரு வகையில இந்த விஷயம் அதுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதாவது தயாவை ரவி அட்டாக் பண்ண போற விஷயம். அதனால தயாவுக்கு நடக்க போற ஆபத்தை அவனுக்கு உணர்த்துறதுக்காக இப்படி ஒரு பெயிண்டிங் அவை எழுதி அனுப்பி இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். பேப்பரோட சேர்த்து அதை தயா வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கா. சார் அப்போ அந்த பொண்ணோட உயிருக்கும் ஆபத்துன்னு நினைக்கிறேன். ஆமா, கண்டிப்பா, நிச்சயமா இது ஒரு பிரச்சனை தான் அபிஷேக். இல்ல சார், அப்படி எதுவும் நடக்காது சார். என்னால எந்த சின்ன குழந்தைக்கும் எந்த ஆபத்தும் வரக்கூடாது சார். ஆனா சார் அந்த குழந்தைய நம்ம எப்படி சார் தேடி கண்டுபிடிக்கிறது? ஆமா சார், ஏன்னா அந்த கவர்ல பேரோ அட்ரஸோ போன் நம்பரோ எதுவுமே இல்ல சார். பாஸ், அந்த பேப்பர் எந்த பேப்பர்ல அந்த பொண்ணு இந்த டிராயிங்க வரைஞ்சு அனுப்பிச்சோ அது ஹேண்ட்மேடால செஞ்சது, அதாவது கையால செஞ்சது. ஏன்னா இப்ப கூட அந்த பேப்பர்ல 20% மாய்ஸ்டர் இருக்கு, அது இன்னும் காயல. அப்படின்னா சார் அந்த பேப்பரை செஞ்சுட்டு இருக்கும் போதே பாதியில் எடுத்துட்டாளா? அப்படின்னா சிட்டில எங்கெங்க பேப்பர் தயாரிக்கிறாங்கிறத நம்ம கண்டுபிடிச்சாகணும். அதுவும் ஹேண்ட்மேட் பேப்பர்ஸ்.
கண்டிப்பா இந்த பேப்பர் ஏதாவது ஸ்டேஷனரி கடையில இருந்தோ இல்ல ஸ்கூல்ல இருந்தோ தான் வந்திருக்கு. வினீத், ரவி அரெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி அவன் இங்க தான் தங்கி இருந்திருக்கான். அவன் திரும்ப இங்க வருவான்னு எனக்கு தோணல. சரியா தான் சொல்றேன். அவன் இங்க கிடைக்க மாட்டான். ஆனா நமக்கு கண்டிப்பா ஒருத்தன் கிடைப்பான். ரவி கூட சேர்ந்து வேலை பார்த்த ஒருத்தன் கண்டிப்பா நமக்கு கிடைப்பான். சரி வா, கேட்டு பார்க்கலாம். தம்பி, யாருடா நீங்க? எல்லாத்தையும் விளக்கமா சொல்றோம். முதல்ல உன் மனசுக்குள்ள என்ன இருக்கு அதை சொல்லு. என்னையா வளர்ற? சரி வா. ஓகே, உன் மனசுல என்ன இருக்குன்னா நான் கேட்கிற கேள்விக்கு நீ பதில் சொல்லு. இவன் இப்ப எங்க இருக்கான்? தெரியாது சார். 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்த விட்டு அவன் போயிட்டான். 4 வருஷத்துக்கு அப்புறம் அவன் இதே இடத்துக்கு வந்திருக்கான். சிஐடிக்கு சவால் என்ன விடுறதுக்காக. ரவி சிஐடிக்கே சவால் விட்டுருக்கானா? ஒழுங்கு மரியாதைய உண்மையை சொல்லிடு. ஒரு சிஐடி ஆபீசர் மேலே அட்டாக் பண்ணிருக்கான். நான் உண்மையை தான் சார் சொல்றேன். எனக்கு எதுவுமே தெரியாது. அவன் கண்டிப்பா வரலன்னு தெரியுமா? வரவே இல்லை சார். சரி, அவன் எங்க நீ பார்த்த? நான் எங்கேயும் பார்க்கல சார். ஒருவேளை அவனை நான் எங்கேயாவது பார்த்தனா கண்டிப்பா உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் சார். என்ன இவ்வளவு நாள் அவாளா இருந்துட்டு இப்ப எங்கால மாறிட்டியா? ம்? சார், என்னை பொறுத்த வரைக்கும் நான் சட்டத்தை ரொம்பவே மதிக்கிறேன் சார். நட்பை விட சார். டயலாக் வேற அடிக்கிறியா? அவனோட குடும்பம் எங்க இருக்கு? சீஸ் போக்கல இல்லை சார். சீஸ் போக்ல இல்லையா? யாரும் கதவு திறக்கலையே சார். பூட்டின கதவை நாம தான் திறக்கணும் போல இருக்கு. ரவி, ரவி, வீட்டுல யாரும் இல்ல போல இருக்கு சார். அப்படிதான் தெரியுது. வெளியில எங்கேயாவது போயிருக்கலாம்ல. சரி, ஒரு வேலை செய்யலாம். வீட்டை செக் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு மாட்டும். வினீத், என்னாச்சு சார்? அவன் யாரோட பாடியோ இங்க பதுக்கி வச்சிருக்கான். சரி வா, அதை வெளியில எடுக்கலாம். இவனை கழுத்தை நெரிச்சு கொண்டிருக்காங்க. இவனுக்கு அவங்க ரகசியம் நல்லா தெரிஞ்சிருக்கும் போல இருக்கு. அது வெளியில தெரிஞ்சிடக்கூடாதுன்னு போட்டு தள்ளி. அவன் வேற யாரும் இல்ல, ரவிதான். இந்த வீட்ல அவனோட மனைவி அவனோட பையனும் மட்டும்தான் இருக்காங்க. வீட்டுல இருக்கிற எல்லாரும் சேர்ந்து இவனை கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்களா? அதுக்கப்புறம் இங்கேருந்து எஸ்கேப் ஆயிட்டாங்களா? அப்படியும் இருக்கலாம். பேக்கெட் கூட காலியா தான் இருக்கு. பர்ஸும் இல்ல, ஐடியும் இல்ல. இவன் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை பார்த்தா ரொம்ப ஏழையா இருப்பான் போல இருக்கு. நீங்க எல்லாரும் யாரு? உள்ள என்ன பண்றீங்க? நாங்க சிஐடிஸ். நீங்க ரவியோட மனைவியா? சொல்லுங்க, இவனை உங்களுக்கு தெரியுமா? இல்ல, தெரியாது. உங்களுக்கு தெரியுமா ரவியும் ரவி மனைவி எங்க போயிருக்காங்கன்னு? இல்ல, ரவி தான் இங்க வரதே இல்லையே. அவர் வேற ஏதோ ஒரு ஊர்ல வேலை செய்யறாரு. ஆமா, ஆனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவர் வந்து போனதை பாத்தீங்களா? இல்ல, நான் ரவிய பார்க்கல. கடந்த 2 நாளாவே நான் அவங்க ஒய்ஃபையும் பார்க்கல, அவங்க பையனையும் பார்க்கல. சார், இத பாருங்க. ஏகப்பட்ட மருந்து இன்ஜெக்ஷன்லாம் இருக்கு. இங்க என்னதான் நடக்குது? இத பாருங்க.
இத பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? இல்ல சார், எனக்கு இத பத்திலாம் எதுவுமே தெரியாது சார். சார், சிட்டில இந்த மாதிரி 3 ஸ்கூல் இருக்கு. இங்க தான் இந்த மாதிரி ஹேண்ட்மேட் பேப்பர் யூஸ் பண்றாங்க. இதுல இந்த ஸ்கூல் தான் ரொம்ப பெரிய ஸ்கூல் சார். சார், எனக்கு என்னமோ நிச்சயமா நாம தேடுறது இங்க கிடைக்கும்னு தோணுது சார். ட்ரை பண்ணி பார்க்கலாம் வா. அட அஞ்சலி, நீயா? சார், உங்களுக்கு இவ்வளவு தெரியுமா? இவ என் வீட்டு பக்கத்துல தான் இருக்கா. பேச முடியாது, ரொம்ப நல்ல பொண்ணு. சார், இவ உங்ககிட்ட ஏதோ சொல்றா சார். என்ன சார்? அவ என்ன சொல்றானா, உங்களை உயிரோட பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம்னு சொல்றா சார். சார், அப்படின்னா அந்த டிராயிங்க வரைஞ்சது அஞ்சலி தானா? என்ன டிராயிங்? நாங்க சிடிஸ் இந்த டிராயிங்கை பத்தி தான் நாங்க பேசுறோம். அஞ்சலி செல்லம், இந்த டிராயிங்கை நீங்க தான் வரைஞ்சீங்களா? ஆமா செல்லம், உனக்கு எப்படி தெரிஞ்சது என்னோட உயிருக்கு ஆபத்துன்னு? சார், இப்ப எனக்கு தெரிஞ்சு போச்சு சார், இந்த டிராயிங் உங்களுக்கு எப்படி கிடைச்சதுன்னு. அஞ்சலி உங்க வீட்டு பக்கத்துல இருக்காளா, அதனாலதான் நியூஸ் பேப்பர்ல அந்த பெயிண்டிங் கிடைச்சிருக்கு. என்ன இது? இன்னொரு டிராயிங்கா? அப்புறம் இது எந்த இடம்? கல்லுலாம் இருக்க, எந்த இடம் இது? சார் ப்ளீஸ், அவ ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டா. அவளுக்கு உடம்பு சரியில்லை. ஐ அம் சாரி. சார், ஒரு விஷயம் நல்லா புரியுது. உங்க மேல இன்னொரு அட்டாக் பண்ண தயாரா இருக்காங்க சார். அதுவும் உங்க வீட்டு பக்கத்துல இருக்க யாரோ தான் சார். இந்த ஸ்கூலுக்கு பக்கத்துல இல்ல உங்க வீட்டுக்கு பக்கத்துல. அதாவது இந்த பொண்ணு அஞ்சலி யாரோ பேசுறத கேட்டிருக்கான்னு நினைக்கிறேன். சார், எந்த சடலும் நமக்கு ரவியோட வீட்ல இருந்து கிடைச்சதோ அவன் ஒன்னும் பழைய கிரிமினல் இல்ல சார். அப்படின்னா அந்த ஆள் யாரு? அவனையும் கொண்டுட்டு ரவி எஸ்கேப் ஆயிட்டா? சார், ஒருவேளை ரவியோடைய பிளான் பத்தி இந்த ஆளுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால ரவி இவனை கொன்னுட்டான்னு நினைக்கிறேன். அப்படி கூட இருக்கலாம். உனக்கு அந்த மருந்து மாத்திரை பத்தி ஏதாவது டீடைல் தெரிஞ்சுதா? அதாவது ரவி வீட்டுல கிடைச்சது. சார், இந்த மாத்திரை மருந்து தயாரிக்கிற கம்பெனில இருந்து அந்த பார் கூட பார்த்துட்டு சொன்னாங்க, இந்த மருந்தெல்லாம் ஏதோ சாஸ்தா சேவா சங்கத்துக்கு அனுப்பியிருக்காங்களா. சுவாஸ்த சேவா சங்கமா? அப்படின்னா இது என்ஜிஓ மாதிரியா? ஆமா சார், அது ஒரு என்ஜிஓ தான். உடம்பு சரியில்லாத ஏழை பசங்களுக்காக உதவுறாங்க. உடம்புக்கு முடியாத ஏழை பசங்களுக்கு உதவி செய்யறாங்களா? அப்படின்னா சச்சின், ரவியோட பையனுக்கு கூட அங்கிருந்து தான் மருந்து கிடைச்சிருக்கும். ஆமா சார். ஸ்வாஸ்த சேவா சங்கம். இப்ப நாம போய் விசாரிக்க வேண்டிய இடம் அதுதான். நீங்க என்ன சார் சொல்றீங்க? என்னோட பொண்ணு அஞ்சலி உங்க உயிரை காப்பாத்த முயற்சி பண்ணியிருக்காளா? ஆமா. அது எப்படி சார் நடந்திருக்கும்? அவளுக்கு 8 வயசு தான் ஆகுது. அதை விட முக்கியமா அவளால பேசக்கூட முடியாது. உங்க பொண்ணு இந்த டிராயிங் ரொம்ப நல்லா வரைஞ்சிருக்கா. அம்மாடி அஞ்சலி, கொஞ்சம் வெளியில வாமா.
செல்லம் இதை பாரு. இந்த படத்தை நீ தான் வரைஞ்சியா? இவ என்ன சொல்றானா, உங்க உயிருக்கு ஆபத்து இருக்கான், உங்களை ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்றா. ரொம்ப நல்ல பொண்ணு உங்களுக்கு கிடைச்சிருக்கா. அஞ்சலிக்கு எப்படி தெரிஞ்சிருக்கு தயா சார் அட்டாக் பண்ண போறாங்கன்னு? அவ உதவி செஞ்சான்னா குற்றவாளிகளை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். எங்க போனாலும் உங்களுக்கு என்ன சார் உதவ முடியும்? இந்த ஹேர் கிளிப்ல நாங்க ஒரு பக்க ஃபிட் பண்ணிருக்கோம். இங்க பாருங்க, இந்த கிளிப்போட அஞ்சலி எங்க போனாலும் சரி, அவ பக்கத்துல யாரு பேசினாலும் நமக்கு ரொம்ப தெளிவா கேக்கும். ஏன்னா தயா சார் மேல அட்டாக் நடக்க போறது அஞ்சலிக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதனால ஈஸியா குற்றவாளி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல இது ரொம்ப ஆபத்தான விஷயமா இருக்கு. அதுவும் என் பொண்ணு தெரிஞ்சே இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் அனுப்ப முடியாது. நீங்க பயப்படாதீங்க. அஞ்சலி எங்க இருந்தாலும் சரி, நாங்க பக்கத்துலயே இருப்போம். அவளை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா மறுப்பு சொல்லாத பூஜா. சிஐடியோட கடமை நம்மளை பாதுகாக்கிறது தான். அதே மாதிரி நமக்கும் கடமை இருக்கு. குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறதுக்கு நாமளும் உதவியா இருக்கணும். தேங்க்யூ எங்களுக்கு உதவி பண்றதுக்காக. நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறேன் சார். அஞ்சலிக்கு எந்த பிரச்சனையும் வரவிட மாட்டேன். சொல்லுங்க சார். மேடம், நாங்க சிஐடிஸ். ஓ, நீங்க சிஐடிஸா? என்னோட பேர் சாக்ஷி. உட்காருங்க சார். பரவாயில்ல, நீங்க சொன்னதுக்கு தேங்க்ஸ். சாக்ஷி, உங்ககிட்ட இருந்து ஒரு கேஸ் விஷயத்துல உதவி தேவைப்படுது. எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. மேடம், இந்த மருந்து மாத்திரைகள்லாம் உங்களோட சங்கத்துல இருந்து தான் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. நீங்க இதை பார்த்து சொல்ல முடியுமா இது எந்த குழந்தைக்கு நீங்க கொடுத்தீங்கன்னு? ஒரு நிமிஷம் சார். கிரீஷ். கிரீஷ்? இந்த கிரீஷ் யாருங்க? ரவி சாரோட பையன். இப்ப என்ன சொன்னீங்க? யாருடைய புள்ள? ரவி சார். ரவியோட புள்ளையா? ஓகே, அது சரி. ரவியோட புள்ளைக்கு என்ன ஆச்சு? கிரீஷுக்கு ஒரு வகையான லுக்கேமியா இருக்கு. அவங்க அப்பா அவனை பிளட் டிரான்ஸ்லேஷனுக்காக வாரம் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போவாரு. ஒரு சின்ன குழந்தைக்கு இவ்வளவு மோசமான வியாதியா? சார், இந்த மாதிரி கேசஸ் எங்க என்ஜிஓக்கு நிறைய வந்துகிட்டு தான் இருக்கு. கிரீஷுக்கு சீக்கிரமா குணமாயிடும்னு நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோம். நாங்களும் அதை தான் எதிர்பார்க்கிறோம். சரி, இந்த பையனை கூட்டிக்கிட்டு அவங்க எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க? டெல்டா ஹாஸ்பிட்டல். ஒவ்வொரு புதன்கிழமையும் அங்கதான் கூட்டிட்டு போவாங்க. டெல்டா ஹாஸ்பிட்டல்? ஒவ்வொரு புதன்கிழமையும் டெல்டா ஹாஸ்பிட்டல்? சார், ஒரு நிமிஷம், உங்ககிட்ட எனக்கு ஒரு ரிக்வெஸ்ட். கேளுங்க. நீங்களும் ஏழை பசங்களுக்காக ஏதாவது ஃபண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா. கண்டிப்பா கொடுக்கறோம், நிச்சயமா. அப்படின்னா உங்களுடைய போன் நம்பரை கொடுங்க, அதுக்கப்புறம் உங்களை பத்தின டீடைல்ஸ். சார், இது எங்களுடைய விசிட்டிங் கார்டு. இதுல எல்லா டீடைல்ஸும் இருக்கு. தேங்க்யூ வெரி மச் சாக்ஷி. வெல்கம் சார். தேங்க்யூ. சார், நாளைக்கு தான் புதன்கிழமை. நாளைக்கு அந்த ரவி கண்டிப்பா ஹாஸ்பிட்டல் வருவான். கண்டிப்பா வருவான். அப்ப அவன் செஞ்ச தப்புக்களுக்கெல்லாம் என்ன காரணம் சொல்லி ஆகணும். ஒரு தடவை அந்த ஆமை உட்கார்ந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்தது. முயல் ரொம்ப வேகமா ஓடிடுச்சு. ஆமா அதுக்கு பின்னாடி போய்கிட்டே இருந்துச்சு. ஆமைக்கு என்ன தோணுச்சுன்னா முயல் ரொம்ப ஈஸியா ஜெயிச்சிருவான்னு தோணுச்சு. அதனால இப்ப என்ன பண்ணுச்சுன்னா முயல் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிடுச்சு. அதாவது படுத்து தூங்கிருச்சு. அந்த முயலோட மனசுல என்ன தோணுச்சுன்னா நாம தான் எப்படியும் ஜெயிக்க போறோம்னு தோணுச்சு. இந்த மெதப்பிலே இருந்த அந்த முயலை இந்த ஆமை ரேஸ்ல தோக்கடிச்சிருச்சு. இந்த கதையில இருந்து குழந்தைகளா உங்களுக்கு என்ன தெரியுது? நம்ம எல்லா விஷயத்திலயும் விழிப்புணர்வோட இருக்கணும். அசால்ட்டா இருக்க கூடாது. என்ன நான் சொல்ற கதை உங்களுக்கு புரிஞ்சுதா? விழிப்போட இருக்கணும், அதே நேரத்துல விவரத்தோடவும் இருக்கணும். இந்த கதையில இருந்து நீங்க எதை கத்துக்கிட்டீங்க? நீங்க எதை கத்துக்கிட்டீங்களோ அதை சொல்லுங்க பாக்கலாம். சார், ஒரு விஷயம் சொல்லட்டுமா? எனக்கு என் ஸ்கூல் நாட்கள் ஞாபகம் வந்துருச்சு. அப்படியா? நீ ஸ்கூலுக்குலாம் போனியா? சார், நான் ஸ்கூல் மட்டும் இல்ல சார், காலேஜும் போயிருக்கேன். ஆனா வாசல் வரைக்கும் தான் சார். சோயா, நீ? சார், நான் தினமும் ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தேன். டாப் மார்க் வாங்கிட்டு இருந்தேன் சார். டீச்சர்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டூடெண்ட் நான் தான்.
அடேங்கப்பா. சார் நீங்க? நான் வந்து ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். எல்லாம் சரியா தான் இருக்கும். 60% மேல எதுவும் கிடைக்காது. ஆனா ஸ்போர்ட்ஸ்ல பெரிய ஆள்னா. அட போங்க சார், இதெல்லாம் பெரிய விஷயமே இல்ல. ஸ்போர்ட்ஸ்ல நான் தான் சார் கில்லாடி. காம்படிஷன் எப்பலாம் வைக்கிறாங்களோ அதுல கலந்துக்கிட்டு அதுல எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் நான் தான் சார் வருவேன். அப்புறம் இந்த ரன்னிங் ரேஸ் சொல்லுவாங்களே, அதுல நான் என்னமா ஓடுவேன் பாருங்க, சூப்பரா ஓடுவேன் சார். அது இல்லாம கிரிக்கெட் டீம்ல நான் இருந்திருக்கணும் சார். அது இல்லாம கிரிக்கெட் டீம்ல இருந்திருக்கணும், ஃபுட்பால்ல இருந்திருக்கணும். அந்த ஃபுட்பால் எப்படின்னா சார், அது வந்து சரி இரு ஒரு நிமிஷம். ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் வெளியே வராங்க சார். ஆனா சார் இது வரைக்கும் சந்தேகப்படுற மாதிரி எதுவுமே கேட்கலையே. அப்படின்னா அஞ்சலி இந்த ரவியோட பிளானை இங்க இருந்து இல்ல வேற எங்கேயோ தான் கேட்டிருக்கா. என் பொண்ணு அஞ்சலியை காணோம். என் பொண்ணு பாத்தீங்களா? பூஜா மேடமா? என்ன சொல்றீங்க நீங்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சார் இப்ப அவங்க ரொம்ப டென்ஷனா இருக்காங்க சார். அழுதுட்டு வேற இருக்காங்க. சரி வாங்க நம்ம போய் பார்க்கலாம். என்னதானே இருக்கீங்க? என் பொண்ணு எங்க போனா தெரியாதா? அது கூட பார்க்காம நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என் பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. அவ எங்க போனான்னு தெரியல. பூஜா மேடம் என்னாச்சு, ஏன் அழறீங்க? அழாம என்ன பண்றது? அஞ்சலியை தவிர மத்த எல்லா பிள்ளைங்களும் வீட்டுக்கு போயிட்டாங்க. நீங்க உள்ள செக் பண்ணீங்களா? எல்லா இடத்துலயும் தேடிட்டேன். பாத்ரூம்ல பாத்தீங்களா? இல்ல. பங்கஜ் அத பாரு, அந்த பக்கோட லொகேஷன் எங்க இருக்கும் பாரு. சார் அந்த பக் கிளாஸ் ரூம்ல தான் சார் இருக்கு. கிளாஸ் ரூமா? இல்ல நான் கிளாஸ் ரூம்ல பாத்துட்டு அவ அங்க இல்ல. அப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. கிளாஸ் ரூம் எங்க இருக்கு? அது அங்க. வாங்க. என்ன ஸ்ரேயா? சார் அஞ்சலியோட ஹேர் கிளிப். ஓ நோ. சார் அந்த ரவிக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு இந்த ஹேர் பேண்ட்ல பக் இருக்குன்னு. அவனுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? எனக்கு எப்படி தெரியும்? கண்டிப்பா யாரோ உள்ள இருக்கிறவன் தான் இந்த வேலையை செஞ்சிருக்கான் சார். அட மறுபடியும் ஏமால சந்தேக போறீங்களா? சார் என்ன சார் இது? ப்ளீஸ். நான் அப்பவே சொன்னேன்ல என் குழந்தைய வச்சு இதெல்லாம் செய்யாதீங்கன்னு. ஆனா நான் சொன்னதை நீங்க கேட்கவே இல்ல. என் குழந்தை மட்டும் என்கிட்ட கிடைக்கல, நான் உங்க யாரையுமே சும்மா விட மாட்டேன். யாரையுமே சும்மா விட மாட்டேன். குழந்தை மட்டும் என்கிட்ட கிடைக்கல, நான் உங்க யாரையுமே சும்மா விட மாட்டேன். யாரையுமே சும்மா விட மாட்டேன். பூஜா மேடம் நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. அஞ்சலிக்கு எதுவும் நடக்காது. அப்படி எதுவும் நடக்க நாங்க விட மாட்டோம். ஸ்ரேயா இதுல ஏதாவது ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்கான்னு பாரு. எஸ் சார். சீக்கிரம். சார் அஞ்சலி எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? ஹேர் பேண்ட் இங்கே போட்டு போயிட்டா. ஆமா, ஆனா ரவி கூட சேர்ந்து இந்த ஸ்கூல்ல வேலை செய்யற எவனோ உடந்தையா இருக்கான். நீங்க என்ன சார் சொல்றீங்க? அஞ்சலி திடீர்னு காணாம போனதுக்கும் எங்க ஸ்கூல்ல ஒர்க் பண்றவங்களுக்கும் என்ன சார் சம்பந்தம்? நாங்க எங்க ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரையும் நல்லா தான் கவனிச்சுக்கிறோம் சார். இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும் நீங்க எப்படி கவனிக்கிறீங்கன்னு. ஒரு 8 வயசு குழந்தை கிளாஸ் ரூம்குள்ள இருந்தே காணாம போயிருக்கா. ஆனா உங்கள யாருக்குமே எதுவுமே தெரியாதுல்ல? நீங்க எல்லாம் என்னதான் வேலை செய்றீங்க? அந்த அஞ்சலி ஸ்கூல் கேட் வழியா தானே வெளியே போயிருக்கணும். அப்படி போகும்போது நீங்க பார்க்கவே இல்லையா? மேடம் மேடம் நான் கேட்ல தான் இருந்தேன். அஞ்சலி வெளியில போல மேடம். அஞ்சலி வெளியிலயும் போல, ஸ்கூலுக்குள்ளேயும் இல்ல. அப்ப அஞ்சலி எங்க? என் பொண்ணு மட்டும் எனக்கு கிடைக்கல, உங்க ஸ்கூல் மேல நான் கேஸ் போடுவேன். மேடம் கொஞ்சம் அமைதியா இருங்க. உங்க பொண்ணு கண்டிப்பா உங்களுக்கு கிடைச்சிடுவா. சரி ஒரு விஷயம் சொல்லுங்க.
முன்ன பின்ன தெரியாத ஏதாவது ஒரு ஆளை நீங்க இந்த ஸ்கூலுக்குள்ள விடுறது வழக்கம் உண்டா? இல்ல சார். கொஞ்ச நாளா யோசிச்சு சொல்லுங்க. கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி நீங்க ஏதாவது ஒரு புது ஸ்டாஃப ஸ்கூல்ல வேலைக்கு சேர்த்தீங்களா? ஆமா, நீங்க புது பஸ் டிரைவர் வச்சீங்கல்ல, நேத்து தானே அவன் ஜாயின் பண்ணா? ஆமா ஆமா, அவன் பேரு கூட கேதன் தானே? ஆமா கேத்தன். கேத்தனா? இவன் தான் கேத்தனா? ஆமா, இவனே தான். அது இவனுக்கு என்னாச்சு? இங்க இவனை கேதர்னு சொல்றாங்க. இந்த ரவி எத்தனை பேர் சார் வச்சிருக்கான்? சார், அந்த ரவி ஸ்கூல் பஸ்ல கூட்டிட்டு போயிட்டானா என்ன? ஸ்கூல் பஸ்லயா? இருக்கலாம். சரி, நீங்க திடீர்னு கேத்தனை எதுக்காக வேலைக்கு வச்சீங்க? ஏன்னா கொஞ்ச நாளாவே எங்க பழைய டிரைவருக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அவர் வேலைக்கு கூட வரதே இல்ல. அவனோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிதான் கேதன் அனுப்பி வச்சான். உங்க பழைய டிரைவர் இப்படிதான் இருப்பானா? ஆமா, இவன் தான் அது. சார், இந்த ரவி ரொம்ப பயங்கரமா பிளான் பண்ணிருக்கான். நம்ம கண்ணு முன்னாடி அந்த குழந்தையை கடத்திட்டு போயிருக்கான். அந்த ரவி எவ்வளவு புத்திசாலியா இருந்தாலும் சரி, நம்ம கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. பூஜா மேடம், நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. உங்க பொண்ணு அஞ்சலிக்கு எந்த பிரச்சனையும் வராது. நாங்க அவளை பத்திரமா கூட்டிட்டு வருவோம். என் உயிரை கொடுத்து நான் அவளை காப்பாத்துவேன். சார், இந்த ரவிக்கும் தயா சாருக்கும் அப்படி என்ன விரோதம் இருக்கும்? நானும் பல நாட்களா இதே கேள்வியை தான் கேட்டு பார்த்துட்டே இருக்கேன், யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். ஆனா எதுவுமே என் மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆகவே மாட்டேங்குது. அப்படின்னா உண்மையான குற்றவாளி வேற யாராவது இருக்கலாம். அவன் ரவிக்கு பணத்தை கொடுத்து இதெல்லாம் செய்ய வச்சிருக்கலாம். அவன் மறைஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. சார், ஒருவேளை இந்த ரவி எல்லாத்தையும் பணத்துக்காக செஞ்சிருக்கலாம்ல? இல்ல ஸ்ரேயா, இவன் காசு பணத்துக்கு ஆசைப்பட்டு இப்படி செய்யல. அதே சமயம் இந்த காரியத்தை செய்யறதுக்காக அவங்க கிட்ட லட்சக்கணக்கில் பணம் வாங்கியிருப்பான். அதே சமயம் அவனுடைய பையனுடைய ட்ரீட்மெண்ட்டுக்காக என்ஜிஓ கிட்ட போக மாட்டான்ல, போக மாட்டான். ஹலோ, யாரு? ரவியா? ஸ்பீக்கர் போன் ஆன் பண்ணு. ஹலோ, நான் ஒரு விஷயத்த சொல்றேன், நல்லா கேட்டுக்கங்க. இந்த மாதிரி தகவல் சொல்றதுன்னா உனக்கு ரொம்ப பிடிக்குமோ? அப்படி சொல்லணும்னு நினைச்சா நேர்ல வந்து சொல்லு. கண்டிப்பா ஒரு நாள் நேர்ல வருவேன் சார். சிஐடி பீரோவுக்கே கண்டிப்பா வருவேன் சார். அதுக்கு முன்னாடி எனக்கு என்னோட சிஐடி ஆபீசர் கிட்ட பேசியாகணும். இப்போ நான் எந்த சிஐடி பத்தி பேசிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கமே? புரியுதா இல்ல நான் சொல்லட்டும்? சொல்லு. தயா தான் பேசுறேன். உனக்கு என்ன வேணும்? தயா தயா தயா, இந்த குரலை கேட்கணும்னு தான் நான் ரொம்ப நாளா ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். நீ அஞ்சலிய உயிரோட பார்க்கணும்னு ஆசைப்பட்டனா? தயா, என்ன வந்து பாரு, தனியா வந்து பாரு. அஞ்சலிக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சு, நான் உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஜாக்கிரதை. மத்த குற்றவாளிங்க மாதிரி என்ன அவ்வளவு சாதாரணமா எடை போட்டுறாத தயா. உன்னோட மரணம் இந்த ரவி கையால தான். அதை மட்டும் நல்லா வச்சுக்க. உன்னை விட மோசமா மிரட்டினவங்களெல்லாம் நாங்க வேலை அனுப்பி வச்சிட்டோம், புரியுதா? அபிஷேக், உன்னோட வீரத்தெல்லாம் உன்கிட்டயே வச்சுக்க அபிஷேக். தயா செத்ததுக்கு அப்புறம் அடறதுக்கு கொஞ்சமாவது கண்ணீரை மிச்சம் வச்சுக்க அபிஷேக். ரொம்ப ஆணவத்தில் ஆடாத. மரியாதையா நீயே வந்து சரண்டர் ஆயிடு, இல்ல உனக்கு நரகனா என்னங்கறத காட்டுவேன். சிஐடினா உங்களுக்கு என்ன பெரிய புலின்னு நினைப்பா? உனக்கு நான் தானே வேணும்? இடமும் டைமும் சொல்லு, நான் உன்னை கண்டிப்பா சந்திக்க வரேன். தனியா வரேன். இப்பதான் நீ விஷயத்துக்கே வந்திருக்க. இதத்தான் நான் ரொம்ப நாளா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். எங்க, எப்போ, எத்தனை மணிக்குங்கிற தகவலை கூடிய சீக்கிரமே உனக்கு நான் தெரிவிக்கிறேன். ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்க, உன் கூட வேற யாராவது வந்தாங்கன்னா உன்னை கொல்றதுக்கு முன்னாடி அந்த குழந்தைய நான் கொல்ல வேண்டி வரும். சச்சின், இந்த போன் எங்கிருந்து வருதுன்னு உடனே நீ கண்டுபிடி. அவனை உடனே தூக்க. சார், நம்மளால அஞ்சலியோட உயிருக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. இந்த ரவியை நான் தனியா சந்திக்கணும், அவ்வளவுதானே? சரி, இந்த தயா போய் அவனை தனியா சந்திப்பான். வேண்டாம், அஞ்சலி உயிருக்கு ஆபத்துனா உன் உயிருக்கு ஆபத்து இருக்கு. நீ தனியா போக வேண்டாம், நாங்க எல்லாரும் உன் கூட வரோம். அபிஷேக், நான் சொல்றதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. நான் தனியா போறேன், மத்த விஷயத்தை நீ பாத்துக்கோ. தயா, நான் சொல்றதை நீ புரிஞ்சுக்க. அவங்க ரொம்ப மோசமான ஆளுங்க. நாங்களும் உன் கூட வரோம். அபிஷேக், ப்ளீஸ் என்ன போக விடு. தேவையில்லாம டென்ஷன் ஆகுற. எல்லாத்துக்கும் மேல இந்த பொறிக்கு பையன் உன்னோட நண்பன் தயா ஒண்ணும் பண்ண முடியாது. அபிஷேக், தயாவை போக விடு. அந்த பொண்ணு தயாவோட உயிரை காப்பாத்திருக்கா. இப்ப அவளுடைய உயிருக்கு ஆபத்து. எப்படியாவது அந்த குழந்தையை நம்ம காப்பாத்தி ஆகணும். சார், அந்த குழந்தைக்கு ஒன்றும் ஆகாது சார். குழந்தைக்கு ஒன்றும் ஆகாது, தயாக்கு ஒன்றும் ஆகாது. நம்ம எல்லாரும் சேர்ந்து போய் காப்பாற்றலாம். அபிஷேக், இது என்னோட பிரச்சனை. இதை நான் தனியா சந்திக்க தான் விரும்புறேன். உன்னோட பிரச்சனையா? உன்னோட பிரச்சனைனா என்ன அர்த்தம்? நான் நீ பிரிச்சு பேச ஆரம்பிச்சுட்ட.
அபிஷேக் நான் சொல்றத புரிஞ்சுக்கப்பா. தயா சார் நீங்களும் ஓ, நீ அஞ்சலியை உயிரோட பார்க்கணும்னு விரும்பினா தனியா வா. பிருத்திவிராஜ் நகருக்கு பக்கத்துல வா. உன் வேலையெல்லாம் என்கிட்ட காட்டாத. ரவி என்னை இந்த இடத்துல சந்திக்க விரும்புறானா? சரி, உன்னோட இறுதி சடங்கு அங்கதாண்டா நடக்க போகுது. சார் மணி 11 ஆச்சு. ரவி இன்னும் இங்கே வரல. அவசரப்படாத வினேத், கண்டிப்பா வருவான். அவன் ஒரு பிள்ளைக்கு அப்பா. தன்னோட குழந்தை உயிரை காப்பாத்த அவன் நிச்சயமா வருவான். சார் ஒருவேளை நம்ம இங்க இருக்கிற விஷயம் ரவிக்கு எதுவும் தெரிஞ்சு போயிருக்கலாமா? இல்ல அவனுக்கு எப்படி தெரிய வந்திருக்கும்? இது நம்ம 2 பேருக்கு மட்டும்தானே தெரியும். வினேத், இது உங்க பேனாவா? அவன் எங்க? சார் இவங்க ரவியோட வைஃப், இவங்க அவங்க பையன் கிரீஷ். வினேத், இது உங்க பேனாவா? அவன் எங்க? சார் இவங்க ரவியோட வைஃப், இவங்க அவங்க பையன் கிரீஷ். நீங்க ரவியோட வைஃபா? அப்போ உங்க புள்ள இவன் தான் கிரீஷா? ஆமா, ரவி எங்க? ஆமா, நீங்க யாரு? அது சரி, என் வீட்டுக்கார பத்தி நீங்க எதுக்கா கேக்குறீங்க? நாங்க ரவியோட ஃப்ரெண்ட்ஸ். ஆனா நான் இதுக்கு முன்னாடி உங்களை பார்த்ததே இல்லையே. ஓ, அது என்னன்னா ரவி எங்களை வீட்டு பக்கம்லாம் வரக்கூடாதுன்னு முதல்ல சொல்லிட்டாரு. உங்களுக்கு தான் நல்லா தெரியுமே, சிஐடியும் போலீஸும் அவரை சுத்தி சுத்தி வராங்கன்னு. அது என்னன்னா ரொம்ப முக்கியமான விஷயம். ஓ, நீங்க ஏதாவது அவர்கிட்ட சொல்லணும்னா என்கிட்ட சொல்லுங்க, நான் அவர்கிட்ட சொல்லிடுறேன். இதுல விஷயம் என்னன்னா, அதாவது ரொம்ப முக்கியமான விஷயம், அதுவும் சிஐடியை பத்தின விஷயம். அதனால அந்த விஷயத்தை ரவி கிட்ட நாங்களே சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தோம். சரி, இப்போ ரவி எங்க இருப்பாருன்னு உங்களால சொல்ல முடியுமா? சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். சரி. ஆமா, ராஜாவை போட்ட பிறகு ராணி வருதடாச்சு. என்ன ரொம்ப சலிச்சுக்கிற? என்னோட சீட்டை நான் போட்டேன். பரவாயில்லையே. என்னடா சீட்டை போட இவ்வளவு யோசிக்கிற? என்கிட்ட இன்னொரு ராணி இருக்கா பார். ராணியையே போட்டுட்டியா? என்கிட்ட இலை இருக்கு பாத்தியா? எல்லாரையும் கவுத்துட்டான். இதுக்கு ஈக்குவலா உங்கள்ட்ட சீட் இருக்கா? உனக்கு தெரியுமா எங்க கிட்ட என்ன இலை இருக்குன்னு? ஏய், வெளியே போக. யார் நீங்க? எப்படி உள்ள வந்தீங்க? அது ஒண்ணும் இல்ல, கதவு திறந்தே இருந்தது. அதான் உங்களோட கொஞ்ச நேரம் சீட்டு விளையாடலான்னு வந்தேன். எங்க கிட்ட இருக்கிற பெரிய இலை நீ எப்படி இருக்குன்னு பாக்கணுமா? சீடியா?
உங்களை யாருக்காவது சீக்கிரம் மேல போகணும்னு ஆசை இருக்கா? எங்கடா போற? என்னடா ரவி ரொம்ப முழிக்கிற? இதுக்கு தானே இவ்வளவு நாள் ஆசைப்பட்ட? நான் தான் தயா மேல அட்டாக் பண்ணேன். எனக்கு அவருக்கும் தனிப்பட்ட முறையில எந்த விரோதமும் இல்ல. தனிப்பட்ட விரோதம் எதுவும் இல்லனா அப்புறம் எதுக்காக தயா சார் அட்டாக் பண்ண சொல்லு? இன்னொருத்தர் சொன்னதுனாலதான். வெறும் காசு பணத்துக்காக. அதான் உண்மை. கையங்களும் மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் கதை சொல்றியா? இல்ல சார், நான் பொய் எதுவும் சொல்லல சார். நான் இது வரைக்கும் என்னென்ன செஞ்சனோ எல்லாமே என் பிள்ளையோட ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் செஞ்சேன் சார். போதும் நிறுத்து. உன் பையனோட ட்ரீட்மெண்ட் செலவெல்லாம் என்ஜிஓ தானே கொடுக்குது. பின்ன அதை காரணமா வச்சுட்டு நீ ஏன் குற்றங்களை செய்யற? அவங்க பாதி அமௌண்ட் தான் சார் தராங்க. மீதி பணத்தை நான் தான் அரேஞ்ச் பண்ணி ஆகணும் சார். அதனால தான் இது எல்லாத்தையும் செஞ்சேன் சார். உனக்கு யாரு கொடுத்தது இந்த மீதி பணத்தை? அதாவது தயா சார் மேல அட்டாக் பண்றதுக்கு? அது யாருன்னு எனக்கே தெரியாது சார். எனக்கு ஒரு போன் மட்டும் தான் வந்துச்சு. வேலை முடியறதுக்குள்ள மொத்த பணத்தையும் தரேன்னு சொன்னா. அதை என் வீட்டுக்கு வெளியில விட்டுட்டு போயிட்டான். போன்ல நம்பர்லாம் வரல சார். அது ஒரு பிரைவேட் நம்பர். நம்புங்க சார். சார், நம்ம பீரோக்கு ஒரு கால் வந்தது இல்ல? அது கூட பிரைவேட் நம்பர் தானே? தயா சார் மேல அடுத்த அட்டாக் நடக்க போகுது. கண்டிப்பா அது அதே இடத்துல தான் நடக்க போகுது. எந்த ஸ்கெட்ச் அஞ்சலி தந்தாலும் அதே இடத்துல. ஆனா நமக்கு அந்த இடம் எங்க இருக்குன்னு எப்படி தெரியும்? இந்த கேள்விக்கான பதில் ஒரே ஒரு ஆள்கிட்ட தான் இருக்கு. அண்ணா வணக்கம். வணக்கண்ணா. வணக்கம் வணக்கம். உக்காரு. அட உக்காருங்கப்பா. சொல்லுங்கண்ணே. 2 கை இணைஞ்சு செய்வா? இல்ல இல்ல, அப்படியே நான் உக்காந்துருந்தா உங்க எல்லாரையும் சுட்டி தள்ளி அப்படியே மேல அனுப்பியிருப்பேன். இன்னைக்கு நான் ரொம்ப சீரியஸ் மூட்ல இருக்கேன். சீரியஸ் மூடா? என்னாச்சுண்ணே? அது என்னன்னா, உங்களுக்கு தான் இது நல்லா தெரியும்ல. அதாவது நான் சிஐடி டீம்ஸ ரொம்பவே விரும்புறேன். அப்புறம் அந்த சிஐடி டீம்ல என்ன போலவே ஒரு டேஞ்சரஸ் மேன் இருக்கான். இன்ஸ்பெக்டர் தயா. அவருக்கு இப்ப ஆபத்து. ஒரே அடியில கதை உடைப்பார் அவரா? ஆமா, அதே தயா தான். அவர் ஒரு தடவை ஓங்கி அரைஞ்சார்னா பெரிய பெரிய குற்றவாளிங்க காதெல்லாம் பியானோ வாசிச்ச மாதிரி இருக்கும். ஆனா இப்ப அஞ்சலின்னு ஒரு பொண்ணை காப்பாத்துறதுக்காக அவர் இப்ப தனியாளா மரண வாசலுக்கே போயிருக்காரு. இப்ப அவரை காப்பாத்த வேண்டியது என்னோட மிகப்பெரிய ஒரு கடமை. ஆனா தயா சார் இப்ப எங்க போயிருக்காரு? இங்கதான். இங்க பாரு, இந்த இடம் தான். என்னன்னா ஏகப்பட்ட செங்கல் இருக்கு. அடா, அதெல்லாம் எனக்கும் நல்லா தான் தெரியுது. இன்னும் அரை மணி நேரத்துல இந்த இடத்த நீங்க கண்டுபிடிச்சு எனக்கு சொல்லணும். இந்த இடம் எங்க இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சாக்கணும். அந்த இடத்துல என்னோட நண்பன் தயா தனியா மரணத்தோட போராட போயிருக்காரு. தயா சார் உங்க நண்பனா? நண்பன் என்ன, சகோதரன். சகோதரன் என்ன, அதை விட பெருசு, அதையும் தாண்டி உயரமானது. இப்ப பாரு, அபிஷேக் தயா நட்பை விட கேஷு தயா நட்பு ரொம்ப உயரமா இருக்கும். அண்ணா இது ரொம்ப நல்லா இருக்குண்ணே, சொல்லுங்கண்ணே. போதும். இனி நீங்க ரொம்ப கதை கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க எல்லாரும் உடனே நான் சொன்ன வேலையை செஞ்சு முடிங்க. உடனே ஆரம்பிங்க. எனக்கு உடனே எல்லா விஷயமும் தெரியணும். இந்த டிராயிங்ல இருக்கிற இடம் எங்க இருக்குன்னு சொல்லுங்க.